viewers, welcome back to my channel Kurali's Art Needle. என்னோட லாஸ்ட் வீடியோல எம்ப்ராய்டரி பண்றதுக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் அப்புறம் சில பிகினர்ஸ் டிப்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஈஸியான சில பேசிக் ஸ்டிச்சஸ் பத்தி பார்க்கலாம். Let's start. நீங்க ஊசியில நூல் கோத்துட்டு நூலோட ஒரு எண்டுல மட்டும் நாட் போட்டுக்கோங்க. எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அத்தனை எடுத்து ஒரு எண்ட்ல மட்டும் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிட்ச். இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்டிட்சா போடணும். இப்படி கண்டினியூஸா போட்டுட்டே போகணும். இதுக்கு நம்ம சின்ன சின்னதாகவும் எடுக்கலாம், கொஞ்சம் லாங்கான ஸ்டிச்சாகவும் போடலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டிசைனோட அவுட்லைன் போடுறதுக்கு அப்புறம் இந்த பார்டர் டிசைனுக்கு அதுக்கெல்லாம் இந்த ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். கண்டினியூஸா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரைட் ஸ்டிச். ஸ்ட்ரைட் ஸ்டிச் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டிச்சா போட்டு காட்டுறேன். இது ரன்னிங் ஸ்டிச்சும் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் கிட்டத்தட்ட சேம் தான். அது கண்டினியூவா போடுவோம். இது ஒரு எங்கெங்க தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதா போட்டுக்கலாம். நீங்க உங்களுக்கு சின்னதா ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது இந்த மாதிரி ஈஸியான ஸ்டிச்சஸை போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரைட் ஸ்டிச். இப்போ அதுக்கு நாட் பேக்ல போடும்போது நம்ம எடுத்ததுக்கு முன் ஸ்டிச்சில் பின்னாடி வந்து ஒரு 2 டைம் இப்படி கோத்து எடுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். எப்பவுமே போடுற ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஸ்டிச்சோட பேக் சைடில் நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வராது, நல்லா டைட் ஆகிடும். இப்போ இந்த ரன்னிங் ஸ்டிச்சும் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு மைல் டிசைன். இது வந்து ரன்னிங் ஸ்டிச்ல போடுறேன். இப்போ இந்த மயிலோட பீக்குக்கும் இந்த கொண்டைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஸ்டிச். நம்மளுக்கு எங்கெங்க தேவைப்படுதோ டிசைன்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக் ஸ்டிச். இதுவும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். ரன்னிங் ஸ்டிச் மாதிரி பண்ணணும். ஆனால் அடுத்த ஸ்டிச்ல இருந்து நீங்க நூல் எடுத்துட்டு அதோட பேக் சைட்ல எங்க நம்ம உள்ள போத்தமோ அதே வழியா உள்ள போட்டு எடுக்கணும். அப்படியே பேக்ல நீங்க போடுறதுனால தான் அது பேக் ஸ்டிச். இப்போ எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டிச்ல உள்ள போடணும். இதுவும் நீங்க இந்த அவுட்லைனுக்குலாம் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா. நம்ம இந்த லெட்டர்ஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா, இனிஷியல் இந்த ட்ரெஸ்லலாம், அதுக்கெல்லாம் நீங்க கூட யூஸ் பண்ணலாம். பேக் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்பிளிட் ஸ்டிச். இதுவும் பேக் ஸ்டிச் மாதிரியே தான். ஆனா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல அந்த நூலை ஸ்பிளிட் பண்ணி வரதுனால தான் ஸ்பிளிட் ஸ்டிச். அந்த நூலுக்கு வழியா நீங்க உள்ள இருந்து வெளியில எடுக்கணும். ஏற்கனவே போட்ட முன் ஸ்டிச்ல இருந்து உள்ள விட்டு நீங்க எடுக்கணும். அப்ப அந்த நூல் ஸ்பிளிட் ஆகி வரும். உங்களுக்கு காட்டுறதுக்காக இதுல பெரிய பெரிய ஸ்டிச்சஸா போட்டு காட்டுறேன். இது வந்து சின்னதா போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. இந்த நூலுக்கு வழியே வெளியில எடுக்கணும். இதுவும் நீங்க அவுட்லைனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். எதனா ஒரு ஃபுல்லா கவர் பண்ணும்போது கூட இந்த டிசைன் போட்டுக்கலாம் நீங்க.
அடுத்த ஸ்டிச் சீட் ஸ்டிச். இது வந்து அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் மாதிரி தான் சின்ன சின்னதா போடுவோம். இது ஒரு ஏரியா ஃபுல்லா கவர் பண்றதுக்கு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதோட சீட்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஏதாவது ஒரு பேட்டர்னாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு சாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து ரேண்டமாக போடணும், இப்படி கண்டினியூஸாலாம் இல்லாமல் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனில் உள்ளே வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் நல்லா யூஸ் ஆகும். இது மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இதுக்கு எதுவும் ரூல்லாம் கிடையாது இப்படிதான் போடணும் அப்படின்னு. நீங்க எங்க தேவையோ அப்படியே மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். இதுலயே ஒரு சின்ன வேரியேஷன்லாம் நம்ம பண்ணிக்கலாம். சீட் ஸ்டிச்லயே ஒரு 2 ஸ்டிச் ஒன்னா அப்படி சேர்த்து போட்டீங்கன்னா அதுவும் ஒரு பேட்டர்ன் வந்துடும். நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த 5 ஸ்டிச்சையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். ஒரு சின்னதா அம்ப்ரெல்லா டிசைன். இதுக்கு நான் அவுட்லைனுக்காக பேக் ஸ்டிச் யூஸ் பண்றேன். இது பேக் ஸ்டிச். இப்போ இந்த கொடையோட ஹேண்டிலுக்கு நான் ரன்னிங் ஸ்டிச் போடுறேன். பேக் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச். இப்போ அதில் டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஸ்பிளிட் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பிளிட் ஸ்டிச் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக யூஸ் பண்ணீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவை கவர் பண்ணி போடுற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம சீட் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அழகா இருக்காது பார்க்க உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டிசைனில் உள்ளெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இது ஆக்சுவலி ஃபில்லிங் ஸ்டிச் தான். எது எதுக்கெல்லாம் வேணுமோ அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. இதுலேயே ஒரு சின்ன வேரியேஷனுக்காக இந்த நடுப்புற வேற 2 போட்டோம் இல்லைங்களா, அந்த சீட் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் குழந்தைங்க ட்ரெஸ்லலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரைட் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளாக. வெறும் ஒரு 3 கோடு மட்டும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஈஸியான 5 ஸ்டிச்சஸ் பற்றி பார்த்தோம். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த லெவலோட ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். Thank you for watching. Happy embroidery.